முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திர மகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கேட்கும் பொழுது நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்ல விஷயத்தை உணரணும், நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், நல்ல விஷயத்துக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். இப்படி பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நல்லதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவான நபர்கிட்ட பேசுப்பா, நெகட்டிவாகவே வேண்டாம், சும்மா எதுக்கு புலம்பிட்டு நல்லதை நினைப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களில் எனர்ஜி நிறையா இருக்கும், எதிர்மறையான விஷயங்களில் எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ அந்த நல்ல எனர்ஜி நிறைவாகக்கூடிய சில ஒரு அற்புதமான இதில் முதல் தரம் இருக்கிறது ஆன்மீகம்தான். அந்த ஆன்மீகத்தில் ஒரு மந்திரத்தை படிக்கிறது, ஒரு நாமத்தை படிக்கிறது, இறைவனுடைய பெயரை சொல்கிறது, தியானம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, யோக முறைகளை கடைபிடிக்கிறது, நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுறதன் மூலமாக எனர்ஜி கூடும். அதுதான் இதனுடைய முதல் படி. அதுதான் நம்ம ஜோதிடமாகவும் ஆன்மீகமாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, கல்யாண நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுப்புகள் ஃபுல்லாக என் பேரில் கொடுத்துட்டாலே நான் என்னதான் பண்ணுறேன், நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறா, பாப்பா எவ்வளோ பிரச்சனை இருந்துருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலேன்னு பல யோசனைகள் இருக்கும். வீட்டில் சில கரையான் பிரச்சனை, கரப்பாம்பூச்சி பிரச்சனை, எலி பிரச்சனை, பொருள் வச்சுட்டு இருக்கேன், யார் திருடிட்டு போகிறான்னு தெரில, இது எப்படி இது காணாமல் போச்சு, இங்கே தான் வச்சேன் எங்கே போச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பக்கத்து வீட்டில் தண்ணி, நீ லைட்டு போடல நான் லைட்டு போட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன எல்லாமே சரி பண்ணிக்கக்கூடியதுனா அதுக்கு வேண்டி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்குண்டான நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தெரியும். நல்ல சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உதவி செய்வார். யாராவது உங்களை அப்படி சீண்டி விட்டா, அப்படியே தூண்டி விட்டா, பேசி முறுக்கி வச்சு எதுலேயும் கோவிச்சக்கூடாது. இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்க வேண்டிதான். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேப்பரை படித்தோ, டிவியை பார்த்தோ, இன்ஸ்டாவை பார்த்தோ, இதை அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணிக்கூடாது. நம்மளுக்கும் லைஃப்பில் இப்படி தான் இருக்குது, இப்படி தானே பேசினா, நெவர் எவர் டூ தட். ஃப்ரீயாக விடுங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு காரியத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்த காரியம் வெற்றி பெறும். சில நேரங்களில் தோல்வி பெற்று கவலைப்படாதீங்க, அடுத்து திருப்பி நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கோ, அவ்வளோதான். பட் முயற்சி மட்டும் செய்யாமல் இருக்கப்படாது. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ஏரோஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஷோரூம் வச்சுருக்கோம், மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், காஸ்மெட்டிக் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம், பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைத்ததே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். கணவர் மனைவி மீது, மனைவி கணவர் மீது, சொல்கிற பேச்சை கேட்கறதுல எதிர்த்து பேசுகிறாச்சே, ரொம்ப அன்பாக இருக்கிறவாலே இப்படி பேசினா எப்படி சார் அப்படிங்கிற அப்பப்போ கவலைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். பட் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் சாதித்து ஜெயிச்சு வந்துடுவீங்க. பொறுத்தோர் பூமியால் பொறுத்த ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா தான் இன்னொன்று நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாள். கொஞ்சம் விரயங்கள் பண்ணால் தான் பணம் வரும்னு சொல்லுவாள். எடுக்க தண்ணி வரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம உழைப்பை கொடுத்தால் அந்த இடத்துல பண வரவுகளாக வரும். நம்ம டயத்தை கொடுத்தா அந்த இடத்துல அது வேல்யூபிளாக இருக்கணும். நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். கேமரா சம்மந்தமான, செல்ஃபோன் சம்மந்தமான, அக்சசரிஸ் சம்மந்தமான, அதே மாதிரி லேப்டாப் சம்மந்தமான சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க,
மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி ஓடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். டீச்சராக இருந்துருக்கும், ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருந்திருக்கும், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு வெளியூர்களில் போய் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் மூலமான ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இங்கே என்னன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, நம்ம அவங்க இடத்துக்கு போகிறது, அவங்க ஃபங்க்ஷனுக்காக போகிறது, இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இன்றைய தினத்தில் நடைபெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்கள் நிறைய நல்லது நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கல, வேறு என்றைக்கு நடக்க போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப சிறந்த தினம். டென்னிஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ரன்னிங் ரேஸில் இருந்துட்டுருக்கவங்க, செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாலிபால் ஃபுட்பால் சம்மந்தமான ப்ராக்டிஸில் இருந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பாராட்டுதல் குவியும். சில நேரங்களில் எதுக்குடா நம்ம இதெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும். பிடித்தும் பிடிக்காமையும் சில காரியத்தை, ஆனால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நல்ல நாள். இன்றைய தினத்தில் எதுவும் இல்லை சார், ஏதோ ஒன்று தடங்கள் வந்துகிட்டே இருக்காது. உங்கள் ஜாதகத்தின் மூலமாக இல்லை, யார் பக்கத்தில் இருக்கா, யார் பேசுகிறான்னு பாருங்க, அவா ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுக்கு இன்றைக்கி சாதகம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அனைத்து நபர்களுமே ஏதோ ஒரு தொழில் ரீதியாக ரிங்க் பண்ணிக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள், அவங்க மூலமான ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் எடுத்த ஒரு 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 ஸ்டெப்பு பல நேரங்களில் பலவிதமான சோதனைகள் வரும். ஆனாலும் நீங்கள் சாதிப்பீங்க. பார்ப்போம், நமக்காக கிடையாது, நம்ம குழந்தைகளுக்காக, நமக்காக கிடையாது, நம்ம மனைவிக்காக, நமக்காக கிடையாது, நம்ம கணவருக்காக, நமக்காக கிடையாது, நம்ம அம்மா அப்பாக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போவீங்க. கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டூரிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டூரிசம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு ஒரு கம்பெனி டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, வீடு கட்டி கொடுத்தா வீடு சரியாகவே கட்டி கொடுக்க, கிராக்கெல்லாம் விழுந்துட்டு இருக்கு பாரு, இதெல்லாம் பிஞ்சு வருது, இந்த காரியம் பண்ணால் ஒழுக்கமாகவே பண்ணாமல் போயிட்டா, அப்போதைக்கு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் சரியில்லையே, இப்படி ஒவ்வொரு வேலைகள் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலைக்குண்டான நொனன்னு சொல்லுவாள், இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சா திருப்பி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது, நம்ம அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைகள் அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 4-5 நாளாக நடந்த பிரச்சனை, அப்பா இப்போதான் சார் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஒரே பயந்துட்டே இருந்தேன், எதை பேசினா தப்பா, இது நடந்துடும் ஒன்று சார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மனசளவு எடுத்துட்டா தான் பிரச்சனை. எதையுமே கேர் பண்ணாமல் இப்படி தட்டின்னு போனோம்னா எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்றதுல ஒரு தெளிவான முடிவாக இருந்துட்டு. இப்போ கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதி சார் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் சக்ஸஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருந்துட்டு ஃபேமிலி விஷயத்தில் இன்னொருத்தர் முன்னாடி ஒருத்தரை குறை சொல்லக்கூடாது. அந்த குறை சொல்கிறத தவிர்த்துக்கிறது, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் திட்டப்படாது, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தருடைய குறைகள் நிறைகள் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா சில நேரங்களில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப டஃப்பாக இருக்கும், சில நேரங்கள் நம்ம கேக் வாக் பண்ணலாம், சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நானும் பல முயற்சிகள் எடுத்தேன். ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்துட்டு ஆண்டர்ப்ரெனராக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய முயற்சி எடுத்து பல விதங்களில் லாக் ஆனவங்க, சரி இன்னொரு தடவை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோமே, கண்டிப்பாக ஆகும், கவலைப்பட வேண்டாம். பட் நாள், நட்சத்திரம், சூழ்நிலைகள், ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெற்றவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்போதைக்கு பெருசாக படாது, மற்றவர்கள் சொன்னால் அது பெருசாக போடும். அது அவங்களுக்கே தெரியும். நான் சொன்னால் கேட்கல பாரு, அவங்க சொன்னால் கேட்குறாங்களே, சந்தோஷமாக இல்லை, மனவேதனை. ஏன்னா நம்ம சொல்லியே கேட்கலேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும். எப்போவுமே பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம், கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தான் அதனுடைய அவங்க நமக்காக நல்லது நினைக்கிறாங்க, நமக்காக சொல்ல முடியும். இன்றைய தினத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண, ஐடியில் ஒர்க் பண்ண, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், பழசையே நினச்சி பேசவும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்கள்
சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரம் நம்ம வந்து அப்பப்போ கோவிச்சுப்போம். சில நேரங்களில் ரொம்ப பிரிஸ்காக இருந்துட்டு இருப்போம். நான் அப்போவே சொன்னேன்ல, ஒரு காரியம் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன்னா இல்லையா, அது எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு இருப்பீங்க. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கு. சில விஷயங்களில் போட்டி போட்டவங்க முன்னாடி ஜெயிக்க முடியாமல் போகும். நிறைய ஐடியாஸ் எல்லாம் புது புது ஐடியாஸ் எல்லாம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பாராட்டுதல் கூடியதாக இருக்குது. ஏன் இவர் இப்படி முடிவெடுத்தா, ஏன் அப்படி முடிவெடுத்தான்னு பல பேர் சொன்னாலும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும். வாட்ச் கடை நடத்திட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, ஒரு முடிவு எடுக்கிறதுல ப்ராப்பரான முடிவு பத்தாதா, என்ன இப்படி அப்படின்னு பல பேர் மிரட்டும். ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க லைஃப்லாம் தோல்வின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கா. இல்லை, ஒரு வார்த்தை இருக்குது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வந்து கீழே விழுந்துருவேன் நினச்சிருவேன், அப்படி கிடையாது. திருப்பி 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 முயற்சி பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மண் குவாரி, சவுடு குவாரி நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைன் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெள்ளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நினச்சி பிஸ்னஸ் இருக்கிற ப்ராப்ளத்தை நினச்சி ஃபேமிலியும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா போச்சு, ரெண்டுமே இப்போ பாதிப்பை கொடுக்க வரும். அதனால் இது தனியாக அது தனியாக மனசில் ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் பிரியம், அதாவது ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தரங்களை பிடிச்சிருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தருங்குவாங்க. என்றைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல, நீ பாட்டுக்கு அதை செயல்படுத்தினா என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக அது பலன் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். சிறுக 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 சேமித்து ஒரு தொழில் பண்ணு, சிறுக சிறுக சேமித்து ஒரு நகை வாங்க, சிறுக சிறுக சேமித்து ஒரு வீடு வாங்க, சிறுக சிறுக சேமித்து ஒரு விஷயத்தை பண்ணுறது சொல்லுவாங்க. குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன், எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா அது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த நிலவுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி. சில பேர்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளை போட்டு மனசை வருத்தப்படக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்றா 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 உங்களை விட்டு கெட்டதெல்லாம் போய் நல்லது வரக்கூடியதாக இருக்கும். பல பேர்த்த நம்பி ஏமாந்து இனிமேல் நம்பவே மாட்டேன், இனி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னங்கிறது தான் பார்ப்பேன், மற்றவாள் நம்பி ஏமாந்தது போதும்பா போதும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மகர ராசி நண்பர்கள் ஏற்படுது. துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்க, பூ சம்மந்தமான வியாபாரம், காய்கறி ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நிறைய விஷயங்களில் தோற்று திருப்பி ஜெயிச்சு, திருப்பி தோற்று திருப்பி ஜெயிச்சு, இதெல்லாம் பட்டாதான் புரியுங்கிற மாதிரி எனக்கு நிறைய தடவை அனுபவத்தை கடவுள் கொடுத்துட்டா, இனிமேல் என் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களையும் கைப்பிடித்து தூக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். சிலது வெளியில் சொல்லுவேன், சிலது வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வா. முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்லும்போது பெரிய நம்பிக்கையாக இருந்துட்டு அது மனசுலேயே நினச்சிட்டு இருப்பேன். என்றைக்குமே தர்மத்தை மறக்கப்படாது, நன்றியை மறக்கப்படாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புது வேலை நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. பொருட்கள் வாங்க, பிஸ்னஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ்க்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வெளியூர், தூர பிரயாணம், சிறு பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பிரயாணமாக அமையும். வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். சில நேரங்கள் சில விஷயங்களில் நமக்கு தோல்வி இருக்கும், ஆனால் அதையே நினச்சிட்டு நம்ம எப்போவுமே நடக்கும், அப்படி கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரும். கடன்களை அடைக்கிறது நம்ம கடமை. அதனால் கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறது. யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இறைவனை பார்த்து பயப்படலாம். அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க, மற்ற எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துவான். இயற்கை நம்மளை நடத்தும், பிரபஞ்சம் நம்மளை நடத்துங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருந்துருக்கும். நீங்கள் பண வரவுகள் தேடி வரும். குடும்ப விஷயங்களை மற்றவர்கிட்ட சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய
இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜெயிச்சுட்டு வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக. அதே சமயத்தில் உற்றார் உறவினர்களுடைய யாருக்கேன்னு எதாவது தேவை அப்படின்னா முன்னாடி நின்று அந்த காரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்களை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்கிறது அவளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு சொல்லணும். நிதானமாக செயல்படுங்கள், வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. எங்கிட்ட ஒருத்தங்க, சார் பரிகாரத்தில் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம போகிற காரியம் ஜெயிக்கணும், நான் என்ன சார் பண்ணுறது, எதுவுமே சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது தான் சில பேர் மறந்துடுவாங்க. ஒன்று, நம்ம வெளியில் கிளம்பும்போது சாமிக்கு ஒரு விளக்கேற்றுறது இல்லை ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு அப்புறம் அந்த கற்பூரம் அணையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி கிளம்பிடுங்க. அதே போன்று போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துன்னா முதல் கோயிலில் விநாயகர் நினச்ச ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் மனசில் அந்த காரியத்தை நினச்சிட்டு நல்லா பிரார்த்தனை அணையிறதுக்கு முன்னாடி டக்குன்னு கிளம்பி அந்த வேலையை செய்து பாருங்கள். உங்களுக்கு காரியம் பூரா சக்ஸஸ். இது நம்ம பெரியவங்க பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இப்படி வேண்டின்னா இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம போகிற காரியம் வெற்றி அடைகிறதுக்கு அற்புதமான வழிபாட்டு முறைகளை சொன்ன உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். பத்திகேஃப் முருகரை தரிசனம் பண்ணோம். நான் தைப்பூசத்துக்கு முன்னாடி மலேசியா இந்த பிரயாணத்தில் நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர்.